Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து பைபிட் ட்ரேடிங் சம்பந்தமா தான். நான் நேத்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஃபியூச்சர் ட்ரேடிங்ல வந்து எப்படி ஒரு ட்ரேடிங் ஒன்று போடுறதுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இன்னைக்கு அதுக்கான ப்ராஃபிட்டை வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு இப்போ நீங்கள் நான் வெப்சைட்டில் போகாமல் என்கிட்ட அப்ளை போகிறேன் ரைட். உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து இதில் ட்ரேட் போட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு லேசான வழி வந்து நீங்கள் உங்களுக்கு லேப்டாப் இருந்தால் லேப்டாப்பில் செய்யுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சார்ட் அனாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் லேசாக இருக்கும், பார்த்து செஞ்சுக்கிட்டு ரைட். இப்போ நான் மொபைலில் அன்றைக்கி லாக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த ட்ரேடிங் பாட்டில் போயிட்டு இப்போ ட்ரேடிங் பாட் வந்து இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னது ஸ்பாட் ட்ரேடிங் ரைட். ஸ்பாட் ட்ரேடிங் இப்போ இதில் பாருங்கள் மேலே இந்த நம்மளோட ட்ரேடிங் வந்து இந்த போயிட்டுக்கிட்டு இருக்குது ரைட். இப்போ இதில் போயிட்டு நம்மளோட நான் கொடுத்த ட்ரேடிங்கை வியூ பண்ணி பார்க்க போகிறேன் ரைட். இப்போ இதில் வந்து பாருங்கள் டீட்டெயில்ஸ்க்கு போயிட்டு ரைட். இப்போ டீட்டெயில்ஸில் போயிட்டு நான் வந்து பார்க்க போகிறேங்கன்னா பொசிஷன் ரைட், அதான் ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரி போயிட்டு பார்த்தோன்னா பாருங்கள் ப்ராஃபிட் ஒன்று எனக்கு கிடச்சிருக்கு. $0.05 USD ஒரு ப்ராஃபிட் ஒன்று கிடச்சிருக்கு. ஏன் இப்படி ஒரு சின்ன அமௌண்ட் எனக்கு கிடச்சிருக்கு நான் ப்ராஃபிட்? நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணது ஒரு $9 தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம ரொம்ப பெரிய அமௌண்ட் ஒன்று உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ராஃபிட் ஒன்று எனக்கு கிடைக்கும். இப்போ நான் சின்ன அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு பாருங்கள் ஒரு சின்ன ப்ராஃபிட் ஒன்று கிடச்சிருக்கு. இதில் வந்து பாருங்கள் எனக்கு எத்தனை கிரிட் நான் வந்து இதில் போட்டிருக்கேன்னா நான் 45 கிரிட் போட்டிருக்கேன். 41 கிரிட் வந்து இப்போ எனக்கு ட்ரேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் பை அண்ட் செல்லிங் ஆகி இந்த உங்களுக்கு ஒட்டோவா வந்து உங்களுக்கு வந்து இப்போ 41 கிரிட் வந்து எனக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு ரைட். இன்னொரு 5 கிரிட் இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட். நான் என்ன எத்தனை கிரிட் போட்டிருக்கேங்கன்னா கிரிட் வந்து 45 கிரிட் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் ரைட். 45 கிரிட் ரைட். இப்போ அதனால அந்த கிரிட் வந்து முடிகிற வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இந்த கிரிட் ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு உங்களுக்கு ரைட். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து என்னோட வாலெட்டுக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எந்த இருக்க கிரிட்ஸ் வந்து நான் போட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் கிரிட்ஸ் வந்து 45 தரம் வந்து நம்ம ட்ரேட் வந்து வேலை செய்யும் ரைட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கனால நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க ஓகே. அப்போ உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இந்த வருமானம் வராது. அதனால நீங்கள் 45 கிரிட்டும் உங்களுக்கு வந்து போக வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க ரைட். இப்போ நான் நீங்கள் எத்தனை கிரிட் முடிஞ்சிருக்குன்றதை இந்த இதில் போய்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிரிட்ஸ் 41 வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கு ரைட். இன்னொரு 4 கிரிட் மாதிரி தான் இருக்குது. அது முடிய வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களோட வாலெட்டுக்கு ரைட். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும் ரைட். இப்போ அது சம்மந்தமாக தான் நேற்று நம்ம பார்த்தோம் ஒரு கிரிட்டில் எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேட் ஒன்று போடுறதுன்னு. இப்போ ட்ரேட் வந்து நான் சொன்னேன் நேற்று வந்து உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் போட்டுக்கலாம். இதை நீங்களே நீங்கள் ஆப்ஷன் மாற்றிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து நேற்று சொல்லி கொடுத்த மாதிரி தான் இதில் இருக்குது இந்த ஆப்லேயும் இருக்குது. இந்த வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பாட் ட்ரேடிங் பாட், ஃபியூச்சர் ட்ரேடிங் பாட், இந்த மாதிரி பாட்ஸ் நம்ம வந்து காப்பி பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் ரைட். இந்த பாட்ஸ் காப்பி பண்ணுறதை பற்றி நான் நேற்று சொல்லி கொடுத்தேன் ரைட். இதுலையும் போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி செஞ்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு காப்பி பண்ணுறேன்னு இதில் பாருங்கலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் எந்த வேணுங்கிற காயின்ஸை வந்து நீங்கள் ஸ்பாட்லையும் தேர்ந்தெடுத்துக்கலாம், நீங்கள் வந்து இதுலேயும் தேர்ந்தெடுக்கலாம். அதில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து முக்கியமான காயின்ஸ் ரைட். இப்போ நான் கொடுக்குறது வந்து இந்த மாதிரி காயின்ஸை வந்து இந்த காயின்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க காயின்ஸ் ரைட். RNDR USD, INJ USD. இப்போ இந்த காயின்ஸை வந்து நீங்கள் வந்து கலா USD இந்த காயின்ஸை வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த காயின்ஸை வந்து நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ணுறேன்னா இதை பார்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்பாட் வாலெட்டில் போயிட்டு பாருங்கள், இதில் போய்ட்டு நான் பார்க்குறேன் ரேங்கிங்கில் வந்து பாருங்கள் இந்த இது 1 inch இருக்குது. இப்போ பாருங்கள் நான் வந்து சர்ச் பண்ணலாம் தான் இங்கே போயிட்டு INJ USDT இந்த இருக்குது. இப்போ INJ USDTயில் பாருங்கள் இப்போ இந்த காயின்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் போகிற காயின் ஓகே. இந்த காயினை பற்றி நீங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வியூலேயே ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். அதை பற்றி நான் ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன். ட்ரேடிங் வியூ இதில் வந்து சார்ட்டுக்கு போங்க. சார்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காயினை வந்து ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். ரைட். இப்போ இதில் பாருங்கள், இப்போ நான் வந்து என்ன காயின் இப்போ RNDUSD தான் இருக்குது. இப்போ நான் எனக்கு வந்து அந்த காயினை மாற்றி ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இதில் காயினை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் ஓகே. சாரி இந்த இருக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு என்ன காயின் INJ USD ஓகே. INJ USD
INJUSD, ரைட். INJUSD, INJUSDT. இப்படி பண்ணிட்டு இல்லை பாருங்க, நீங்கள் என்னத்தை தேர்ந்தெடுக்கணும், பைபிட்டை தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஸ்பாட் ட்ரேடிங்கில் எத்தனை பார்த்தோம் தான் இருக்குது. இப்போ ஸ்பாட் ட்ரேடிங். ஃபியூச்சர் ட்ரேடிங்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வந்து பர்ச்சுவல்னு இருக்கும், அதை எடுத்துக்கணும். ஓகே, இந்த இருக்குது இது. ஓகே, இப்போ இதில் நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஸ்பாட் தானே. ஸ்பாட்டை வந்து இந்த ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த இது எப்படி இந்த ஸ்பாட் வேலை, இந்த காயின் எப்படி வேலை செஞ்சுருக்குன்றது உங்களுக்கான இதை சார்ட் வந்து காட்டியிருக்காங்க. இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். இந்த இப்போ நான் வந்து இதை பாருங்கள், இந்த இதில் இருந்து இந்த இங்கே இருந்து அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லைன் பார்த்தீங்கன்னா இப்படி வரைஞ்சி பாருங்கள், ஏன்னா ப்ராஃபிட் ஆகிருக்கு. இப்போ திரும்ப வந்து இப்போ இங்கே இருந்து பாருங்கள், கொஞ்சம் கீழே சரிவே ஏற்பட்டுருக்கு. ஆனால் இங்கே திரும்ப என்ன செய்யலாம், திரும்ப ப்ராஃபிட் ஆகிருக்கு ஏன்னா மேலே. இப்போ இது வந்து என்னது, ஒரு ரேஞ்சில் போகுது. பட் இந்த டைம்லேயே நமக்கு வந்து பை பண்ண முடியும். பட் ரைட், இந்த டைம்லேயே கொஞ்சம் பை பண்ண முடியும், ஏன்னா இது ஒரு ரேஞ்சில் போகுது. விளங்குதா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது. இப்போ இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் ஒன்று போகுது. டவுன் ட்ரெண்ட் போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த திரும்ப டவுன் ட்ரெண்டில் வருது. அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டில் போகுது. இந்த அப் ட்ரெண்ட்லேயே நீங்கள் பை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப பெரிய அப் ட்ரெண்டில் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப் ட்ரெண்டில் போகுது. அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டில் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சில் போகுது. இப்போ பார்த்துக்கிறேன், நான் ரேஞ்செல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். ரேஞ்சில் போனோம்னா நீங்கள் பை பண்ணி விற்கலாம். ஓகே, இதுதான் இந்த காயின். இந்த காயின் உடனே இந்த மாதிரி எடுத்து சார்ட் அனாலிசிஸில் போயிட்டு பாருங்கள் எப்படி இந்த காயின் வந்து ஒர்க் பண்ணுது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் லேஸுங்க இந்த இருக்குது, இந்த லைனில் எடுத்து இல்லை இந்த லைன் இந்த ட்ரெண்ட் லைன், இந்த லைன் எடுத்தீங்கன்னா இந்த லைன் வந்துடும். இந்த லைனில் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு லேஸாக வந்து விளங்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. இப்போ நான் வந்து இங்கே வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த காயின் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும்னு நான் நம்புகிறேன். எங்கே போகும்னு நம்புகிறேன். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து கீழே வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் நம்ம சார்ட் அனாலிசிஸில் வந்து எந்த நேரமே நம்ம வந்து ஒரு டச்சில் இருக்கணும். டச்சில் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு லாபத்தை வந்து சம்பாதிக்க முடியும். ரைட், இப்போ அதுதான் இது INJUSDன்ற காயின். அது வந்து தற்போதைய ட்ரேடிங் வியூவை தான் நான் உங்களுக்கு காட்டணும். அந்த காயின் வந்து மார்க்கெட்டில் எப்படி பை ஆகுது செல் ஆகுது. ரைட், க்ரீன் இங்கே வந்து பை ஆகுறது அர்த்தம். இது வந்து செல் ஆகுதுன்னா இந்த ரெட். ரைட், இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து இதுக்கெல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து சாதாரண மார்க்கெட் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் காட்டினேன். நீங்கள் இதில் பை பண்ணுறீங்க, இது பாட். இது வந்து ஏஐயால் உங்களுக்கு வந்து ஒட்டவா ஜென்ரேட் பண்ண பாட்ஸ். இப்போ இவங்க வந்து இந்த லாபத்தை அவங்க வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா 41 பாயிண்ட் இந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த அண்மையில் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த நான் ஃபில்டர் பண்ணி காட்டினேன். உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டினேன் நேற்று. ரைட், இப்போ எவ்வளோ நாளில் உங்களுக்கு வந்து அந்த காயினை வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டினேன். ரைட், எத்தனை நாளில் உங்களுக்கு அந்த லாபம்லாம் கிடைச்சிருக்கு, அந்த காயினை ஃபில்டர் பண்ணுறதுலாம் காட்டினேன். இதை திரும்ப நான் ரொம்ப தூரம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ரைட், இதில் போய் நான் ஃப்ரீ காப்பின்னு கொடுத்து இதுக்கு வந்து நீங்கள் எந்த வித காசும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாக வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். அந்த பாட்டை இதில் போயிட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்து $2 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் $2 கொடுத்து நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்கில் வந்து ட்ரேட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். ரைட், இப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போகுது இந்த காயின்ட. அப்போ நம்ம வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் போகுது. ஆனால் அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. 1.75. ரைட், அதுக்கும் 2.3 இடையில தான் அவங்க ட்ரேட். அப்போ அதுக்குள்ளே கீழே வர்ற நேரம் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகும். ரைட், ஓகே, அதுக்குள்ளே அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரேட் வந்து வேலை செய்யும். அவங்க எந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வருதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து என்ன பார்த்துக்கலாம். ரைட், ஓகே, அதையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ஐடியா ஒன்று எடுக்க முடியும். ரைட், ஓகே, இல்லாமல் இந்த காயின்ஸ் ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு நோட் அவுட் பண்ணிவிட்டு இந்த காயின்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற காயின்ஸ். இப்போ இந்த காயின்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணி பார்க்கணும். ரைட், இந்தியன் USD, TWT-USD, ETH-USD, ரைட், GTR-USDT, Solo USDT, இந்த காயின்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து ஒரு ஐடியா ஒன்று எடுங்க. இந்த காயின்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பைபிட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நிலைமையில போகிற காயின்ஸ். ஓகே, இந்த காயின்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். ரைட், இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.